நான் ஒருவன் அல்ல, இருவர். முதன்முறையாக KP முனுசாமியை குறிப்பிட்டு ஆக்ரோசமாக பேசிய TVK வேட்பாளரின் பேச்சு பலராலும் பகிரப்பட்டு வருகிறது. அதிமுக துணை பொதுச் செயலாளராக உள்ள KP முனுசாமி அவர்களிடம் அரசியல் பயின்ற மாணவனாக திரு சம்பங்கி அறியப்படுகிறார். அதேபோல KP முனுசாமி அவர்களுடன் தீவிர அரசியலில் இருந்த சூளகிரி முன்னாள் சேர்மன் மது ஹேம்நாத் ஆகிய இருவரும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட போதும் கடந்த 5 ஆண்டுகளாக தீவிர அரசியலிருந்து விலகியிருந்த நிலையில்தான் இருவரும் ஒரே நாளில் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். அதிமுக திமுக ஆகிய 2 கட்சிகளுக்கு இடையேயான போட்டி என்பதை மாற்றி இந்த இருவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த பிறகு மும்முனை போட்டியாக மாறியிருக்கிறது. சம்பங்கி ஹேம்நாத் ஆகிய இருவரும் தமிழக வெற்றி கழகத்தை வலுப்படுத்தி மேலும் பலரை கட்சியில் இணைத்து வரும் நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் வேப்பனஹள்ளி தொகுதி வேட்பாளராக திரு சம்பங்கி அவர்கள் அறிவிக்கப்பட்டு கிராமங்கள் தோறும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். நேற்றிரவு அத்திமூக்கம் கிராமத்தில் ஒரே வாகனத்தில் மது ஹேம்நாத் சம்பங்கி ஆகியோர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். 500க்கும் அதிகமானோர் கூடியிருந்த கூட்டத்தில் அமைதியானவர் என அறியப்பட்ட சம்பங்கி திடீரென இடிமின்னலை போல பேசி பலரையும் வியக்க வைத்தார். குறிப்பாக கேபி முனுசாமி குறித்தும் பேசினார். தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் நான் மட்டுமே என நினைக்க வேண்டும், மது ஹேம்நாத் உட்பட நாங்களும் இருவருமே வேட்பாளர்கள்தான். இங்குள்ள MLA இந்த தொகுதியை தமிழ்நாட்டிலேயே முதல் தொகுதியாக மாற்றுவதைப் போல பேசி எதையும் செய்யவில்லை. இந்த தொகுதியில் போட்டியிட இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் யாரும் இல்லாததைப் போல வெளியூரை சேர்ந்தவருக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? உங்கள் இன்ப துன்ப நிகழ்வுகளில் கலந்து கொண்டு உங்களுடனே இருப்போம். போதுமான வசதி வாய்ப்புகளும் தொழில்களும் எங்களுக்கு இருப்பதால் MLAவாக வெற்றி பெற்று சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் வராமல் மக்களுக்கான சேவைகளை வழங்கிடவே தேர்தலுக்கு வந்திருப்பதாக பேசினார். ఇన్నాళ్ళు ఈ అత్మం పంచాయతీ చుట్టుపక్కల మా ఆయన గారికి కానీ మాకు కానీ ఒక రాజకీయంగా అండగా నిలిచినారు, ఇంతవరకు అండగా నిలిచినారు. అదేవిధంగా ఈరోజు కూడా మన అభ్యర్థికి మన చుట్టుపక్కల పంచాయతీ కానీ గ్రామాలు కానీ అందరూ చేరి మన అభ్యర్థిని మన దళపతిని అత్యధిక మెజార్టీతో గెలిపించాలని రిజిల్స్నాకి ఓటేసి అత్యధిక మెజార్టీ గెలిపించాలని మరీ కోరుకుంటూ ఈ అవకాశం ఇచ్చిన చుట్టుపక్కల గ్రామ పెద్దలకు, చిన్నలకు, అక్కలకు